இந்த பொண்ணு இந்த பையனோட பேக் பிடிங்கிட்டு வேனுக்குள்ளே போயிடுறா. இங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி கேட்குறப்ப நீ உள்ளே போய் உட்காந்து பேசுப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் உள்ளே ஏற்றி விட்டுறான். 3 பேரும் ஒரே டைமிங்கில் பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நிறுத்துறீங்களா, நீங்கள் பேசுறதுல எனக்கு ஒரு மண்ணுமே புரியல அப்படின்னு சொல்கிறான். இவன் உடனே இங்கே 3 பேர்த்துக்கிட்டே சூப்பர் பவர் இருக்குது, அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு சொல்லி தரையான்னு சொல்லி கேட்குறான். நீங்கள் எந்த சூப்பர் பவரை பற்றி பேசுகிறீங்கன்னு எனக்கு தெரியலன்னு சொல்கிறான். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், உங்களுக்கு நான் ஹெல்ப் மட்டும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். வண்டியை நிறுத்தி நீ சரியாக வர மாட்டேன், நீ கீழே இறங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் கீழே இறங்க மாட்டேன், எனக்கு இது என்ன இடம்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியை பிடிச்சிட்டு நின்றுருக்கான். இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே போலீஸ்காரங்க வராங்க. அதில் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறவருக்கு அவரோட உடம்பு ஃபுல்லாமே லப்பர் மாதிரி மாறிடுது. அந்த இடத்துலையே அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது. இவங்க 3 பேர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. சீக்கிரம் தூக்குங்க இல்லைன்னா கார் வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. இவரை கஷ்டப்பட்டு காப்பாற்றிட்டாங்க. இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரோட கையை தூக்கி பார்த்தா அவரோட கை லப்பர் மாதிரி இருக்குது. என்ன சார் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா இல்லை இறந்துட்டீங்களா, ஏதாவது பேசுங்க சார் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. அவரோட சட்டையை பிடிச்சி மேலே தூக்கி பார்த்தா அவரோட ஃபேஸ் லப்பர் மாதிரி இருக்கிறத பார்த்து அவங்க பயந்து கீழே விட்டுறாங்க. ஒரு வழியாக அவரையும் காப்பாற்றிடுறாங்க. அவரை பிடிச்சி இழுக்கும்போது கை லப்பர் மாதிரி வருது.